ராஜா, நீ மேடைக்கு வா. நானா? வா சொல்றேன். மாப்பிளைய இன்னும் காணும். நேரம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. நீ மாப்பிள்ள தோழன் தானே, அவர் சார்பா நீயே இந்த ட்ரெஸ்ஸ வாங்கிக்கோ. நான் இத இல்ல, அது சரியா வராது மேடம். நம்ம வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாமே. அப்படி இல்ல ராஜா, நல்ல நேரம் போயிடும். நீ யோசிக்காம வாங்கிக்கோ, அப்புறம் பாத்துக்கலாம். ஹலோ சார், சார் கதவு தரங்க சார். இந்த நேரம் எங்க போறேன்னு தெரியல. அங்க பாத்துட்டு வந்துட்டேன். மேல போய் கேட்கலாம் வாங்க. ஏப்பா, அத்ததான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, நீ வாங்கிக்கப்பா. தம்பி, நீ வாங்கிக்கப்பா. நீ வாங்கிக்கிட்டா மாப்பிளையே வாங்கிக்கிட்ட மாதிரி. ஏன்னா நீ மாப்பிள்ளை தோழனாச்சே, வாங்கிக்கப்பா. சார், இந்த நேரம் எங்க போனான்னு தெரியல. அந்த ரூம்ல பாருங்க. மகேஷ் சார் வெளியே யாராவது இருக்கீங்களா சார்? அங்க சார் கதவு தரங்க சார். சார் ப்ளீஸ் சார். ஹலோ சார், அது சார் ப்ளீஸ் சார், கதவு தரங்க. இங்கதான் இருக்கா போல இருக்கு. மகேஷ் சத்தம் கேக்குது, வாங்க போலாம். சார் கதவு தரங்க சார். சார் ப்ளீஸ் மகேஷ், சார், கதவு தரங்க ப்ளீஸ், கதவு தரங்க. மகேஷ், மகேஷ், ஐயோ பூட்டி இருக்கே. இருங்க. மாயா உடைச்சிரு. ஸ்வாதி, பாட்டு நல்லா இருக்குல்ல? ஆமாக்கா, நல்லா இருக்கு. ஆமா, நீதான் என் குரலை மெச்சுக்கணும். ஸ்வாதி, உன்னை இந்த மாதிரி பாராட்டினா சந்தோஷப்படாம டல்லா ஆகுற. நிஜமாதான் சொல்றேன், உன்னோட வாய்ஸ் இதை விட ஸ்வீட்டான வாய்ஸ். நீ பாராட்டுறக்கா, என் வாய்ஸ் ஸ்வீட்டான வாய்ஸாவே இருந்தாலும் அதனால என்ன பிரயோஜனம்? அதோ அந்த சிங்கர் பாடுறாங்க, கைத்தட்டல் வாங்குறாங்க. நானும் கீழே இருந்து கைத்தட்டுற இடத்துல தானே இருக்கேன். ஸ்வாதி, கீழே இருந்து கைத்தட்டுற வாய்ஸ் எப்படி இருந்தா என்னக்கா? சாரி ஸ்வாதி, நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணி 2 வார்த்தை சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா
அதுவே உன்னை இவ்ளோ ஹர்ட் பண்ணோன்னு நினைக்கல. சாரி. அக்கா உன் மேல எந்த தப்பும் இல்லக்கா. என் மனசுல இருக்க ஆதங்கத்தை வாய் விட்டு புலம்புறேன், அவ்வளவுதான். நீ பாவம், என்ன பண்ணுவ? ஸ்வாதி, இங்க பாரு. இப்ப என்ன, நீ மேடையில பாடணும், அவ்வளவுதானே. போ, உனக்கு தோணுச்சுன்னா நீயும் ஸ்டேஜ்ல போய் பாடு. நான் சொல்றேன், நீ போய் பாடு. ஐயோ, நான் மாட்டேன். ஏய், மனசுக்குள்ள உனக்கு இவ்ளோ தூரம் பாடணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப பாடு. அக்கா, எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசினா எப்படி? சின்ன வயசுல இருந்தே எனக்கு பாடணும்னு ஆசைதான். ஆனா அம்மா விட மாட்டாங்களே. அவங்களாலதான் என் பாடுற ஆசையெல்லாம் நான் உள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். இன்னைக்கு நீ கேட்டதுனால வெளியே வந்துருச்சு. இது அப்படியே விட்டுரு. இல்ல ஸ்வாதி, உன் மனசுல இவ்ளோ ஏக்கம் இருக்கு, அருமையான குரலும் இருக்கு, உன்கிட்ட திறமையும் இருக்கு. நீ பாடு, நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். இல்லக்கா, அவங்க கிட்ட சொன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. வேண்டாம், விட்டுரு. ஏய், அத பத்தி எல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் அம்மா கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்றேன். அவங்க ஓகே சொன்னா நீ பாடுவியா? அம்மாவா? அவங்க ஒரு காலத்துக்கும் ஓகே சொல்ல மாட்டாங்கக்கா. அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அம்மா ஓகேனா நீ பாடுறியா? அக்கா, ஒரு ஸ்டேஜ்ல பாடி கைத்தட்டல் வாங்கணுங்கிறது தான் என்னோட கனவே. அதனால அம்மா ஓகே சொன்னா நான் கண்டிப்பா பாடுறேன். சரி, ரெடியா இரு, நான் அம்மாட்ட பேசி